விமான பயணிகளை கவரும் விதமாக யூரோஸ்டார் நிறுவனம் புதிய ரயில்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். யூரோஸ்டார் நிறுவனம் ஐரோப்பாவில் ரயில் சேவைகளை வழங்கி வரும் நிறுவனமாகும். லண்டன் மற்றும் பாரிஸ் இடையே 2 மணி நேரத்தில் பயணம் செய்யக்கூடிய 7 புதிய ரயில்களை இந்நிறுவனம் தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளது. சுமார் 3000 கோடி ரூபாய் செலவில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 20 ஆண்டுகளுக்கு முன் பணிகளை தொடங்கிய போது நிறைய சந்தேகங்கள் இருந்தன. ரயில்கள் இனிமேல் தேவையில்லை என்றே பொதுமக்கள் நினைத்தும் நீண்ட பயணத்தின் கடுமையான சூழ்நிலைக்கிடையே நாங்கள் இந்த வளர்ச்சியை அடைந்துள்ளோம். இந்த ரயில்களில் பயணிகளை கவரும் வகையில் வசதியான இருக்கை உள்பட பல விஷயங்களில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. புதிய ரயில்களை மக்கள் ஆர்வத்துடன் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் இதுபோல் மேலும் பல ரயில்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிறார் சீமென்ஸ் மொபிலிட்டி டிவிஷன் தலைவர் ஸ்டீவ் ஸ்கிரிம்ஷா. பிரிட்டனுடன் ஐரோப்பாவின் பல பகுதிகளை இணைப்பதற்கு இதுவே சரியான தருணம். சேவை வழங்கும் நிறுவனங்கள் மட்டுமல்லாது பொதுமக்களுக்கும் அது பயனளிக்கும். அடுத்த 2 ஆண்டுகளில் பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் இடையே புதிய ரயில்களை அறிமுகப்படுத்த யூரோஸ்டார் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. விமான பயணங்களை விட ரயில் பயணங்களையே நடுத்தர மக்கள் சார்ந்திருக்கின்றனர் என்ற நிலையில் ரயில் என்பது தவிர்க்க முடியாத தேவையாகவே இருக்கிறது. துரைராஜ்யல், நியூஸ் 7 தமிழ், சென்னை.